ஹாய்ங்க வணக்கம். நீங்க நிறைய கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரிஸ் மைக்ரோ பிளேட்டட்னு நிறைய ஜுவல்லரிஸ் நிறைய ஷாப்ல வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன டீடைல்ஸ் ஷேர் பண்ண போறோம்னா எந்த மாதிரி பாலிஷ்லாம் வருது, நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேங்க. பாலிஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலிஷ், செகண்ட் குவாலிட்டி பாலிஷ், தேர்ட் குவாலிட்டி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வந்து கோல்டையே கெமிக்கல்ல கரைச்சி அந்த ஜுவல்லரி டிப் பண்ணி அந்த கோல்டை வந்து அப்சர்வ் பண்ண வைப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலிஷ். அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். எல்லோ மஞ்சள் அடிக்கிறது வேற, பிரைட்டா கோல்டு மாதிரி இருக்கும். செகண்ட் குவாலிட்டி பாலிஷிங்கும் போது அதே ப்ராசஸ் தான், ஆனால் கோல்டை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அதுக்கு 100% போடுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெறும் 50% போடுவாங்க. இது பார்க்கறதுக்கு வந்து லைட்டாக வெளுத்த மாதிரி இருக்கும், டல்லு லுக்காக இருக்கும். அது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அது ஒன்று. தேர்ட் குவாலிட்டியில் பார்க்கும்போது டை பாலிஷ்னு சொல்லுவாங்க. கோல்டே இருக்காதுங்க, கோல்டு மாதிரி இருக்க ஆர்டிஃபிஷியல் டை பாலிஷ் வந்து யூஸ் பண்ணி டை பாலிஷ்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க கஸ்டமர்ஸ்க்கு. கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அதோட குவாலிட்டி தெரியுங்க. சில செயின்ஸில் பார்த்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் தான் வரும், சீக்கிரமாக கலர் போயிடும். அதெல்லாம் வந்து கோல்டு மாதிரி இருக்கிற டை யூஸ் பண்ணி பண்ண பாலிஷ், டை பாலிஷ்ங்க. சில இது வந்து 2 months வரும் லைஃப், சில இதெல்லாம் வந்து 5 மாதத்துக்கு மேலேயே வரும். இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது. இப்போ நீங்கள் உடன் ஃபர்னிச்சர் வாங்கினீங்கன்னா வந்து அந்த ஃபர்னிச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்காக வெளியே வந்து வார்னிஷ்னு சொல்லி ஒரு அவுட்டர் கோட்டிங் தராங்க இல்லையா, அதே மாதிரி ஜுவல்லரியில் பிளேட்டிங் முடித்த உடனே லேக்கர்னு சொல்லி ஒரு அவுட்டர் கோட்டிங் கொடுப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா லேக்கரில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு லேக்கர் நான் வாங்குறேன், இந்த ஜுவல்லரிக்கு நான் பாலிஷ் பண்ண வாங்குறேன், நான் 7000க்கும் கம்மி குவாலிட்டியில் போடலாம். இல்லை கஸ்டமருக்கு நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து 10-15 நல்ல குவாலிட்டி போடலாம். இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. நானே நினச்சி நான் நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நல்ல குவாலிட்டி லேக்கர் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இதே வந்து கம்மி குவாலிட்டியில் போகணும், நம்ம பட்ஜெட்டு கம்மி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கம்மி ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னா நான் லேக்கர் வந்து கம்மி பண்ணிடுவேன். இந்த லேக்கர் என்ன பண்ணுன்னா, இந்த கோல்டு பிளேட்டிங்கை வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது தேய்மானம் ஆகாமல் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி உங்களுக்கு பாதுகாத்து கொடுக்கும். நல்ல குவாலிட்டி லேக்கர் போட்டால் தான் அது வந்து தேய்மானம் ஆகாமல் ரொம்ப நாள் லைஃப் வரும். கம்மி குவாலிட்டி போடும்போது உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துலேயே சீக்கிரம் வந்து போயிடும். இது வந்து நம்ம சைடு இருந்து வர்றது. கஸ்டமர் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு உங்களுக்கு பாலிஷ் லைஃப் நிறைய வருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே போடுவாங்க, குளிக்கும் போது போடுவாங்க, சுடு தண்ணிலேயே போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், சுடு தண்ணியில் படும்போது அந்த லேக்கர் வந்து சீக்கிரம் தேய்மானம் ஆகி அந்த கோல்டு பிளேட்டிங்கு உங்களுக்கு தேய ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வந்து நல்லா வச்சு பத்திரமா யூஸ் பண்ணுறீங்க, எங்கேயா போயிட்டு வந்தோடனே கழட்டி வைக்கிறீங்க, அப்புறம் போகும்போது போடுறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேக்கர் அவ்வளோவா சீக்கிரம் தேய்மானம் ஆகாது. ஜுவல்லரியோட பாலிஷ் வந்து நல்லா லைஃப் வருங்க. நிறைய பேர் வந்து செயின் எடுத்துகிட்டு வருவாங்க, க்ரீன் ஆயிடுச்சு எனக்கு ரீபாலிஷ் பண்ணி கொடுங்க, அதை வந்து கருப்பானதை நினச்சிப்பாங்க. க்ரீன்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களோட வியர்வை உங்களோட அழுக்கு தான். செயின் நல்லாவே இருக்கும், அந்த கேப்லலாம் வந்து உங்களுக்கு பச்சை அடிச்சிருக்கும், அது வேறு ஒன்றும் இல்லை, அழுக்கு தான். அது எப்படி ரிமூவ் பண்ணணுன்றது நான் சொல்லிடுறேன். இது வந்து பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க, மஞ்சள் போடணும், டூத் பேஸ்ட் போடணும், கொதிக்க வைக்கணும், இது எதுவுமே இல்லைங்க. வீட்டில் விம் லிக்விட் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணலாம். இல்லை பேபி ஷாம்பு, ரொம்ப ஹார்ஷான ஷாம்பு இல்லாமல் மைல்டு ஷாம்பு எடுத்து ஜஸ்ட் இப்படி போட்டு தேய்ச்சி, ப்ரஷ்ஷும் வந்து ரொம்ப ஹார்ஷாக போட்டு தேய்க்காம லைட்டாக அந்த சந்திலெல்லாம் உங்களுக்கு அந்த அழுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில் கழுவினீங்கனாவே அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே வந்து சுடு தண்ணி அது நிறைய ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அந்த லேக்கர் சீக்கிரமாக போயிடும், சுடு தண்ணிலேயே எல்லாமே போயிடும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க, ஜென்டலாக வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது செயினோ இல்லை ஜுவல்லரியோ போட்டுட்டு போயிட்டுங்க வந்து கழட்டி வைக்கும்போது நம்ம வியர்வையோடு விடக்கூடாது, அப்போ தான் அது க்ரீன் ஆகும். வியர்வை விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல காட்டன் கிளாத் எடுத்து தண்ணி நல்லா நினச்சிட்டு அந்த காட்டன் கிளாத்தை லைட்டாக அப்படி ஒத்தி எடுத்திங்கனாவே அந்த வியர்வையெல்லாம் வந்துடும். மேக்ஸிமம் சந்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, மேலாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அதை அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு மெதுவாக வச்சிடணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டதுக்கு கூட லைட்டாக ஒத்தி எடுத்துட்டு நம்ம ஜுவல்லரி வச்சாலும் லைஃப் நல்லா இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு க்ரீன் அடிக்காது. கருப்பாச்சு ஃபுல்லாக கலரே போயிடுச்சு அப்படின்னா மட்டும் ரீபாலிஷ்க்கு எடுத்துப்பாங்க. அதுலேயும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இடத்துல தான் வந்து கலர் போயிருக்கும், மற்ற இடத்துல கலர் நல்லாயிருக்கும், ரீபாலிஷ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. கலர் ஆல்ரெடி இருக்கும்போது மறுபடியும் பாலிஷ் போட்டோம்னா அந்த செயின் வரைச்சி ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். அதனால் நல்லா ஃபுல்லாக பிளாக் ஆனதுக்கப்புறம் ரீபாலிஷ்க்கு எடுத்துப்பாங்க, பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.